அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா இல்லா பில்லாஹ் அலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பேரை கொண்ட அன்புக்குரிய நதிர்மை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய மனைவிமாரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கான உரிமைகளை எப்படி பேணினார்கள், அதேபோன்று அவர்களை எப்படி பயிற்றுவித்தார்கள், அவர்களுக்கு என்ன விதமான பண்புகளை அவர்கள் வளர்த்தார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமாரிடத்தில் ஏதாவது தவறுகள் தென்பட்டால், அது கொள்கை ரீதியான தவறாக இருக்கட்டும் அல்லது பண்பாடு ரீதியான தவறாக இருக்கட்டும், ஒடுக்க ரீதியான தவறு எதுவாக இருந்தாலும், அவரிடத்தில் பெரிய தவறுகள் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை, ஆனாலும் கூட அவர்கள் அதுபோன்ற தவறான விஷயங்கள் அவருடைய சிந்தனையில் பட்டாலும் கூட அதை திருத்தும் வண்ணத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய மனைவிமாரிடத்தில் நடந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாம் தேசத்திற்கு சென்ற ஒரு காட்சியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அங்கே சில கனிசாக்கள், அதாவது சர்ச்சுகள் இருந்தன. அந்த சர்ச்சிலே சிலைகள் வைத்து அடிக்கப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருந்தது. இதை பற்றி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்படுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலாயிக இதா மாத மின்ஹும் ரஜுலுன் சாலிஹ், அவர்களில் ஒரு நல்லபடியார் மரணித்து விட்டார், பனு அலா கபரிஹி மஸ்ஜிதன், அந்த நபருடைய கபருக்கு மேதாக அவர்கள் மஸ்ஜிதை எழுப்புவார்கள், சும்ம சவ்வரு ஃபீஹி தில்க சூரா, அந்த கபரிலே அவர்கள் நினைச்சுவாங்க இந்த உருவப்படங்களை வைத்துக்கொண்டு அதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, உலாயிக ஷராரு ஹல்கில்லா, அவர்கள் தான் இருந்து உலாயிக ஷராரு ஹல்கி இந்தல்லா, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் படைப்புகளில் மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களை குறித்து எச்சரிக்கிறார்கள். இங்கே கொள்கை ரீதியான ஒரு தவறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் கண்களில் பட்டிருக்கிறது. அதை பற்றி அவர்கள் வினவுகிற போது மிக தெளிவான முறையில் இந்த விஷயம் ஆபத்தானது என்பதை பற்றி எச்சரிக்கும் வண்ணமாக, நல்லடியார்களாக இருந்தாலும் அவருடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை விடுத்து அவர்களை அழைக்கக்கூடியவர்களாக, அவரிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கான வணக்கத்தலங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கிற அந்த உபதேசத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிகளுக்கு அழகான முறையில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோன்று தம்முடைய வீட்டில் மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம், வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை கண்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மௌனம் காக்கவில்லை, மாறாக என்ன செஞ்சாங்க, அதை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். காரணம் என்ன, அல்லாஹு தஆலா நம் மீது சுமத்தி இருக்கின்ற கடமைகளில் ஒன்றுதான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அதன் அடிப்படையில் நம்மை நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்வதும் நம்முடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதும் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனிதராக, ஆகச்சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிற்கு வருகிற போது அங்கே ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில் சில உருவப்படங்கள் இருக்கிறதை பார்க்கிறார்கள். அந்த உருவச்சிலைகளை உருவப்படங்களை பார்க்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, இன்ன மின் அஷத்தி நாசி அதாபின் யௌமல் கியாமத்தி அல்லதீன யுஸவ்விரூன ஃபீ ஹாதி சுவர், இந்த உருவப்படங்களை செய்யக்கூடியவர்கள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனைக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போ மனைவிகள் தவறு செய்கிற போது அவர்கள் அறியாமல், அதை பற்றி தெரியாமல் செய்கிறார்கள் என்பதனால் அதை கண்டு காணாமல் செல்லவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாறாக அதை குறித்து தெளிவான முறையில் எச்சரித்து அதிலிருந்து அவர்களை விலக்குகிறார்கள். இன்றைக்கு அதிகமான ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்கள் தவறு செய்கிறதை பார்த்துவிட்டு அதை கண்டு காணாமல் செல்வதை அவர்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை, நிம்மதியை தரும், இதை கண்டித்தோமையானால் நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியை இழந்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதை கடந்து செல்லுகிறோம். அதனால் அவர்கள் நாளை மறுமையில் என்ன நிலைக்கு ஆளாவார்கள் என்பதை பற்றி கவலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு எந்த அளவிற்கு பிடித்தமான ஒரு மனைவி, அவர் எந்த அளவுக்கு அவரை நேசித்திருக்கிறார் என்று தெரியும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் தவறு செய்கிற போது அந்த தவறை மிகச்சரியான முறையில் சுட்டிக்காட்டிவிட்டு அதை அவர்கள் திருத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று யாரையாவது பற்றி அவர்களிடத்தில் சொல்லும்போது, இது போன்று சொல்வதை நான் விரும்பவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தடுப்பார்கள். யாரையாவது புறம் பேசுகிற சூழல் ஏற்படுகிறது, குறை சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதையும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதே போன்று நன்மையான காரியங்களில் எந்த ஒன்றையும் நீ அற்பமாக கருதாதே என்கிற உபதேசத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னையர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொல்லுகிறார்கள், பாவங்களில் எந்த ஒன்றையும் நீ அற்பமாக கருதி அதை செய்து விடாதே. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம பாவம் என்று சிறிதா என்று நினைத்துக் கொள்ளுகின்ற அந்த பாவங்கள் நாளை மறுமையில் அது நமக்கு மிகப்பெரிய குற்றமாக அமைந்து வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசித்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு நல்ல கணவன்
அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முன்மாதிரியாக கொண்டிருக்கின்ற ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் ஏற்படுகின்ற பிழைகளை, அது என்ன விதமான தவறுகளாக இருந்தாலும் சரி, கொள்கை ரீதியான தவறாக இருந்தாலும் சரி, பண்புகள் ரீதியான தவறுகளாக இருந்தாலும் சரி, செயல்பாடு ரீதியான தவறுகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி அவரை திருத்துவது அவருடைய கடமை என்பதை உணர்த்துகின்ற விதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த கூற்றுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு நல்ல கணவனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முன்மாதிரியாக பெற வேண்டும். அந்த முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் நடந்து கொண்ட அத்தனை விதங்களையும் அத்தனை விதமான பரிணாமங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.